வணக்கம். ஃபேஷன் வித் கீர்த்திலேருந்து கீர்த்தி ஜெயகாந்த். எப்படி இருக்கீங்க எல்லாருமே? ஸோ கொஞ்சம் ஃபேன் கம்மி பண்ணிடுறேன். இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டால், சப்பாத்தி சாப்பிட்றீங்க. ஆனால் ஏதோ ஒரு ஸ்பெஷல் இருக்கணுமே. நம்ம சோனா இயற்கை அங்காடி இருக்காங்களா? எனக்கு தெரியல மேம். இப்போ இதில் நெட்டில் கூட போட்டு பார்க்க சொன்னாங்க. பிளாக் கலர் கோதுமை மாவு மேம். இது லேட்டஸ்டாக விற்கிறாங்க. மருத்துவ குணம்னு போட்டிருந்தாங்க. எனக்கு தெரியல. பிளாக் கலர். இன்னைக்கு ஜூஸ் கிடையாது, இளநீ. டயர்டாக இருக்குது, ஓட்டம் ஜாஸ்தி, அதனால். இதில் வந்து பச்சை தட்டைப்பயிர் இருக்குங்களா, பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் பச்சை தட்டைப்பயிறு. நீ சாப்பிடுமா லீலா? நீ சாப்பிட்டு கிளம்பு போகலாம். அதுவும் முட்டைக்கோசும் போட்டு கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து குருமா மாதிரியே இருக்கும். குருமானா நாங்கள் தேங்காய் நிறைய நான் சேர்க்க மாட்டேன், ரொம்ப கொதிக்க வைக்க மாட்டேன். துஃபாஜ் கொடுத்தாங்க நேற்று, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. தேங்க்யூ. எல்லாமே நேற்றுப்போம். ஸோ இன்னைக்கு எங்கள் வீட்டில் டிஃபன். வாங்க சாப்பிட்லாம். ஏன்னா வேலை ஜாஸ்தி இல்லை. உங்களுக்கு தெரியலைங்க, ரொம்ப நாள் கழிச்சு தூங்கிட்டே இருந்தேன். தூக்கம் அப்படி ஒரு 3 நாள் தூக்கமே இல்லை. சில பல இருக்குள்ள கவலைகள் இருந்தவங்க திடீர்னு இல்லைன்ற போது அந்த கவலைகள் எல்லாம் தூங்க விட மாட்டேங்குது. கொஞ்சம் நேத்து தான் சென்னை ஒர்க்கு, வெரி ஹெவி ஒர்க்கு. சென்னையில பயங்கர ஒர்க்கு. சென்னையில முடிச்சுட்டு கிட்டத்தட்ட 8 hours நின்னேன். 7:30 மணிக்கு நின்னேன் சென்னையில. மேம் தெரியாம கால் வந்துருச்சு மேம். அதுக்கே 10 தடவை பண்ணிட்டீங்க. தெரியாமல் பண்ணிட்டேன் மேம். அது 10 தடவை பண்ணிட்டாங்க, நான் சொல்ல மறந்துட்டேன். 8 hours சென்னையில் நின்னேன். ஒரு 6 மணி நேரம் ட்ராவல். திருப்பி நிற்கணும். திருப்பி அங்கேருந்து கிளம்புனாலும் திருப்பி நைட் இங்கே வரும். கேப்பே இருக்காது எங்கேயுமே. சென்னையில் எங்கேயுமே நிற்க மாட்டேன். அவுட்ரு வந்தாலும் நிற்க மாட்டேன். அங்கேருந்து கிளம்புனோன்னா வீடு வர முடியும். எங்கேயுமே இறங்கவே மாட்டோம் காரை விட்டு. அப்படி பண்ணாதான் எங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட். நான் சொன்னேன்ல, டைம் மேனேஜ்மெண்ட். அப்போ தான் நான் இன்னைக்கு காலம்புற இங்கே இருக்க முடியும். இன்னைக்கு ஃபுல்லாக ஒர்க் பண்ணணும்ல. ப்ரொஃபஷன் வந்துட்டா எங்கேயுமே நிற்காது வண்டி. நம்ம வந்து கோயிலுக்கு அங்கே எங்கே போகிறோம்னா அங்கங்கே நின்று நம்ம காஃபி குடிச்சிட்டு போகலாம். காஃபி கூட இல்லை, எதுவுமே கிடையாது. எது இருந்தாலும் எல்லாமே பேக்கில் ஏற்றிடுவாங்க. ஜூஸு, காஃபி, அவ்வளோதான். அது ஒன்று தான் கொஞ்சம் உடம்புக்கு தெம்பு, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. கருப்பு கோதுமை எப்படி இருக்குது தெரியுங்களா? அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, புதுசாக இருக்குங்க. சோனா இயற்கை அங்காடி அவங்க நம்மள்கிட்ட தான் பண்ணுறாங்க. பிளாக் கோதுமையை பற்றி போட்டு பாருங்கள் நெட்டில். நான் செக் பண்ணல, பார்க்கணும். அவ்வளோ நல்லதுன்னு நாங்கள் ஃபஸ்ட்டு டைம் சாப்பிட்றேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. வாங்க சாப்பிடலாம் எங்கள் வீட்டுக்கு. நீங்களா என்ன சாப்பிட்டீங்கன்னு போடுங்க, நான் பார்க்குறேன். எனக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். நீங்களா என்ன சாப்பிட்றீங்க அப்படின்னு பார்ப்பேன். குழந்தைங்க பாடுற சத்தம் கேட்குதா? ஸ்கூல் பக்கம், அடுத்ததே ஸ்கூலு, இந்த பக்கம் கல்யாண மண்டபம். எனக்கு வீட்டுக்கு நடுவில். பிஸ்னஸ் ஸ்டாக் பற்றி பேசுவோமா? 5 நிமிஷம். எல்லாம் வந்துட்டாங்க ஆஃபீஸ்க்கு. இது ஜேஜே பொட்டிக். நல்லா இருக்கா? 750. பிஸ்னஸ் ஸ்டாக்கில் வந்து நான் சொல்கிறேன், எல்லாருக்குமே சொல்கிற ஒரே ஒரு விஷயம் தான். இப்போ டீச்சர்ஸ் டே வந்துச்சு, வரப்போகுதுல. அனைத்து குருமார்களுக்கும் தலைவணங்கி ஃபேஷன் வித் கீர்த்தி சார்பாக வாழ்த்துக்கள், நன்றிகள். எத்தனையோ இன்னைக்கு நாங்களாம் உருவானதே உங்களால தான், குருமார்கள்னால தான். குரு வந்து என்றைக்குமே நினச்சி பார்க்கணும். ஒவ்வொரு தடவையும் குருவை நினச்சி பார்க்கணும். நமக்கு குரு தான் எல்லாமே. கடவுளுக்கே குரு உண்டு, அதை நான் ஒவ்வொரு தடவையும் சொல்வேன். ஆமாம், எல்லாருக்குமே குரு உண்டு. அப்படி இருக்கும் பொழுது குருமார்களுக்கு இந்த தடவை ஃபேஷன் வித் கீர்த்தியில் வந்து எத்தனையோ ஆயிரக்கணக்கில் புடவை கிளம்பியிருக்கு. எப்படின்னா ஒரு வெண்டார் கிட்ட இருந்து பல்கா யூனிஃபார்ம் டீச்சர்ஸ் டேக்கு. நேற்று எஸ்கே படிக்கிறவங்க, அவங்க யூஎஸ்ல ஒரு பெரிய குரூப்பு. அவங்க வந்து டாக்டர்ஸு, அவங்க எல்லாருமே எடுத்திருக்காங்க. நிறைய டாக்டர்ஸு, நிறைய செலிப்ரேஷன்ஸு. டாக்டர்ஸ்னால் அவங்க ப்ரொஃபஸர்ஸ், அவங்க காலேஜ், மெடிக்கல் காலேஜ், ஸ்கூல்ஸ்க்கு, காலேஜ். இந்த தடவை நம்ம ஃபேஷன் வித் கீர்த்தி சார்பா ஒரு ஸ்கூல் ஃபுல்லாக டேபிள் சேர் வாங்கியிருக்கோம்.
அது போடணும் தான் ஆசை, வேண்டாம் குழந்தைங்க உட்காந்து நம்ம இது வந்து நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, அந்த குருமார்களுக்கு அவ்வளோ சந்தோஷம் இந்த இடத்துல. அது ஒன்று தான் கேட்டாங்க என்கிட்ட. எல்லாமே கீழே உட்காந்துருக்காங்க, எல்லாருக்குமே டேபிள் வேணும், நாங்கள் வாங்கி கொடுத்துட்டோம். எல்லாருக்குமே டேபிள், அதுவும் சும்மா இந்த டேபிள்லாம் இல்லை, ரவுண்ட் டேபிளில் கலர் கலராக அழகாக கம்ஃபர்டபுளாக சேர் வாங்கி குழந்தைங்களுக்கு ஃபேஷன் வித் கீர்த்தி சார்பாக இந்த தடவை டீச்சர்ஸ் டேக்கு பெரிய லெவலில் வாங்கி கொடுத்துருவோம். ஒரு ஸ்கூலில் மட்டும் நம்ம மட்டும் தனியாக கற்றுஎடுத்து அவ்வளவும் வாங்கியிருக்கோம். அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நீங்கள் ரீசெல்லிங் பண்ணுறது அமௌண்ட்டு ப்ளஸ் அதெல்லாம் பத்தாது, ப்ளஸ் எக்ஸ்ட்ரா நிறையா. மயில் கூட சொன்னாங்க, ஜோ கூட சொன்னாங்க, நாங்களாம் ஒன்று ஒன்று பண்ணிட்டுமா, பண்ணுங்க, ஒரு சேரு ஒரு டேபிள் வாங்கி கொடுங்க, யாராக இருந்தாலும் ஓகே தான். இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் வந்து மறைமுகமாகவே இருக்கட்டும். அது வந்து நீங்கள் ஏன் பண்ணலையான்னு அதான் நம்ம இதில் சொல்கிறோம்ல, உங்களுக்கு தெரியணும்ல, ஏன்னா ரீசெல்லிங் என்ன பண்ணுறோன்றது தெரியணும்ல அது. ஆனால் நான் அந்த எனக்கு அது ரொம்ப ஆசை. அந்த சேரில் அந்த குட்டீஸ் நேற்று எல்லாம் இப்படி பண்ணியிருந்தாங்க. லவ் யூ ஆல். அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. நீங்கள் நிறைய உருவாக்குறீங்க மேம். குருமார்கள்னால தான் இங்கே உருவாக்கப்படுதே. ஒரு ஒரு வாழ்க்கையில் ஒரு குழந்தை வளர்ந்து அவங்க அம்மா கிட்ட இருந்து குரு கிட்ட தான் போகுது. அது வளர்ந்து அந்த குரு கிட்ட கற்றுக்கிற பாடம் தான் அது வாழ்நாள் முழுவதும். எத்தனையோ பேர் இப்போ குரு அங்கேயே தான் இருப்பாங்க, ஆனால் அதுக்கு மேலே வளர்ந்து போகிறவங்க வந்து எவ்வளோ பெரிய ஐஏஎஸ் ஆஃபீஸரு, ஐபிஎஸ், இந்த மாதிரி நிறையா, அதாவது நிறைய துறைகள், நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய வேலை செய்கிறாங்க பெரிய பெரிய கம்பெனியில், ஐடியில். குருமார்கள் மேம் நிறையா பேர் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல், அந்த ப்ரைவேட் எல்லா ஸ்கூல்லையும் படித்து போனவங்க தான். இப்போ எங்கள் மாமனார் வந்து கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் தான் படித்தாங்களாம். அவர் டிப்டிக் டைரக்டராக இருந்தார் ஹேண்ட்லூம் டெக்ஸ்டைல்ஸ்க்கு. அப்படி இருக்கும்போது நல்ல அப்பா பிஎஸ்ஜியில் படித்தவங்க எல்லாருமே சொல்கிறேன் நான். இப்போ நான் சென்ட் ஜோசப்ஸில் படித்தவங்க, இன்னும் என் பொண்ணு எல்லாருமே. ஆக்சுவலாக என் பொண்ணுக்கு பர்த்டே இந்த இடத்துல விஷ் பண்ணணும், நல்லா இருக்கணும், நீங்களாம் விஷ் பண்ணுங்க. அதை சொல்கிறேன் அது எப்படி என்னன்னு. ஏன்னா நான் ஃபோட்டோஸ் போட மாட்டேன். நான் ஏன்னா பப்ளிக்கில் இருக்கோம், நாங்கள் அடிக்கடி அன்டைமில் போயிட்டு வரதுனால நான் அதனால தான் ஃபேமிலி ஃபோட்டோ போட மாட்டேன். மற்றபடி நான் போடக்கூடாது, நம்ம பெரிய அப்பாட்டாக்கெல்லாம் நான் கிடையாது. நான் ரொம்ப சிம்பிளான லைஃப் தாங்க நான் வாழ்வேன். எனக்கு ஆடம்பரமான வீடு, ஆடம்பரமான காரு அதெல்லாம் எனக்கு பிடிக்காதுங்க. என்னால் 4 பேர் சம்பாதிச்சா சந்தோஷம், ரொம்ப பிடிக்கும். சின்ன வீடாக இருந்தால் கூட நீட்டாக வச்சுக்கணும்னு நினைப்பேன். பெருசாக வச்சு அதை பாதுகாக்க நம்ம கஷ்டம். சின்னதாக இருந்தால் கூட எனக்கு நீட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பேன். எனக்கு நீட் ரொம்ப பிடிக்கும், அதனால அது சின்ன வீடாக இருந்தாலும் நீட்டாக இருக்கணும். எல்லாருக்குமே நன்றிங்க, நீங்கள் கொடுக்குற சப்போர்ட். மக்கள் சொல்கிறேன், காலங்கள் வரும்போது எவ்வளோ பெரிய ஒரு ஹெல்ப்லாம் எனக்கு. நாங்கள் வரும்போதோ ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்தால் அந்த இடத்துல ஹெல்ப் பண்ணுறதுக்கு அந்தந்த ஊரில் இருப்பாங்க, நான் டக்குன்னு பண்ணிடுறாங்க. உமா மேம்க்கு மெயினாக தேங்க்ஸ் பண்ணோம். அவங்க யார் என்னன்றதை ஒரு காலங்கள் வரும்போது சொல்கிறேன். நிறைய இயர் அஃபிஷியல்ஸு நன்றிங்க. ஏன்னா நாங்கள் தனியாக தானே போயிட்டு வரேன், ஏதாவதுன்னா டக்குன்னு பண்ணி கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லை, மெயினாக வந்து இப்போ டீச்சர்ஸ் டேக்காக நம்ம ஃபேஷன் வித் கீர்த்திலேருந்து நிறைய பேர் வாங்கியிருக்கீங்க. உங்கள் ஃபோட்டோஸ் எல்லாம் அனுப்புங்க. நான் போட மாட்டேன், பப்ளிக்கில் போட மாட்டேன், கவலைப்படாதீங்க. எங்கள் வெண்டாஸ்க்கு அனுப்புங்க, அவங்க அனுப்புவாங்க, நான் பார்ப்போம், டெலீட் பண்ணிடலாம். நிறைய பேர் நீங்களே போஸ்ட் போடுறீங்க, போஸ்ட் போட வேணாம் அப்படின்னு சொல்கிறவங்க போடவே மாட்டோம். அதே மாதிரி கொஞ்சம் கொரியர் கொஞ்சம் முன்ன பின்ன இஷ்யூஸ் இருக்குது. ஏன்னா மழை, எங்களுக்குலாம் மழை, உங்களுக்கு மழை இல்லாமல் இருக்கலாம், எங்களுக்கு மழை. கொரியர் எடுத்துகிட்டு வரவங்களும் பாவம் தான். இந்த இடத்துலேருந்து கொரியர் ஆஃபீஸு, கொரியரில் ஒர்க் பண்ணுறவங்க, டிரான்ஸ்போர்ட்டில் வரவங்க, லாரியில் ஓட்டிட்டு வரவங்க எல்லாருக்குமே தலைவணங்கி ஃபேஷன் வித் கீர்த்தி சார்பாக நன்றி சொல்லிடுறோம். எவ்வளோ டிரைவர்ஸ் தெரியுங்களா, தூக்கம் இல்லாமல், சாப்பாடு இல்லாமல். எங்களுக்கு தெரியுங்க, நாங்கள் ஆன் ரோட்டில் வரும்போது எவ்வளோ பேர் அப்படியே படுத்திருப்பாங்க. அந்த மாதிரி தெஃப்ட் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு இதில் பெட்ரோல் பங்க்கில் போட்டு அப்படியே படுத்து கிடப்பாங்க எல்லாம். அவங்க அது ஓட்டலைன்னா நம்ம எங்களுக்கு பொருள் கிடைக்காது எதுவும். இந்த ட்ரெஸ் கொண்டு அங்கேருந்து டிரான்ஸ்போர்ட் தான் மெயின். ஸோ நிறைய டிரான்ஸ்போர்ட் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப நன்றி. நீங்கள்லாம் நல்லா இருக்கணும், உங்கள் குடும்பத்தோட ஆயுள் ஆரோக்கியத்தோட. நிறையா இந்த தூய்மை பணியாளர்கள் இல்லைன்னா நம்ம இல்லை, அவங்க க்ளீன் பண்ணாதான் நம்மளும். அந்த மாதிரி ஒவ்வொரு துறை, இப்போ காவல்துறையாக இருக்கட்டும், இந்த டிரான்ஸ்போர்ட் வந்தால் கூட நைட் டைமில் அவங்க முழிச்சிட்டு, ஐயோ இந்த தொப்பூர் கிட்டலாம் முழிச்சுக்கிட்டே உட்காந்துருக்காங்க, ஸ்பீச் கொடுத்துக்கிட்டே உட்காந்துருக்காங்க. எவ்வளோ பார்க்குறோம் சேஃப் பண்ணுறதுக்காக. மழை பெய்யுது, எல்லாரும் போய் ஒதுக்கி இருக்கோம், ஆனால் ஒரு போலீஸ் மட்டும் அப்படியே தனியாக நிற்கிறார், வேற வழி இல்லைன்னா. அவ்வளோ வண்டி போயிட்டு இருக்கு, அந்த இடத்துல கொடை வச்சுட்டு நிற்க முடியாது, காத்து. ஏதோ ஒரு கவர் எடுத்து தலையில போட்டு நிற்கிறாங்க.
அந்த மலையில ஒரு நாள் நம்ம மலையிலையும் செகுதியிலையும் கால்லையும் வச்சா நிற்போமா? ஓ மை காட் நோ அப்படின்றோம்ல, அந்த மாதிரிலாம் அவங்க செய்ய முடியுமா? அவங்க அந்த மாதிரி நினச்சாங்கன்னா நம்மளாம் நிற்க முடியுமா? நம்ம சேஃபாக இருக்கணும், நம்ம குடும்பம் சேஃபாக இருக்கணும், நம்ம குழந்தைங்க சேஃபாக இருக்கணும், டிரைவிங் கரெக்டாக போகணுன்றதுக்காகவே எத்தனையோ பேர் தன் குடும்பத்தை கவனிக்காமல் கூட அவங்க வந்து நிற்கிறாங்க, இரவும் பகலும் பாராமல். அவங்களுக்கெல்லாம் நன்றி ஃபேஷன் வித் கீர்த்தி சார்பா. எதுக்காக இதை சொல்கிறேன்னா, முதல்ல ஒருத்தவங்க விமர்சனம் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணுறாங்க, என்ன கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, யாருக்காக அங்கே நிற்கிறாங்க, என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு முதல்ல பார்க்கணும். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு இடத்துல ஒரு தப்பு நடக்குதுன்னா எல்லாமே அந்த தப்பு இல்லை, அப்போ எல்லாருமே அதே தப்பு செய்ய போகிறது கிடையாது. ஒரு இடத்துல தெரியாமல் நடக்கிற தப்பு அது மன்னிப்போம் மறப்போம் நகருங்கன்னுன்றது தான் என்னோட கருத்தே. எல்லாமே அது ஒன்று நடந்துச்சுன்னா எல்லாத்தையும் தப்பு சொல்கிறதுன்றதுலாம் தப்பு. விமர்சனம் பண்ணுறதுக்கு முன்னாடி பல மடங்கு யோசனை பண்ணுறோம். இப்போ கேமரா ஒன்று வந்துச்சு இல்லைங்க, இது ஒன்று வந்துருச்சு. யாராக இருந்தாலும் இப்போ நாங்களும் இருந்தாலும் அப்படி தானே பண்ணுறோம். ஒரு தப்பு பண்ணுறாங்கன்னா டக்குன்னு ஃபோட்டோ எடுக்கிறது, வீடியோ எடுக்கிறது. அவங்க காலம்புலேருந்து உயிரை பிடிச்சிட்டு குழந்தை குட்டி பிள்ளையெல்லாம் பார்க்காம அங்கே நிற்கிறாங்க. அதுக்கு நம்ம மரியாதை கொடுக்கலாம். ஒரே ஒரு தப்பு நடந்துருச்சு அப்படின்றதுனால அது பெரிய லெவலில் ஏதோ நேரங்களங்கள் அவங்களுக்கு சரியில்லாமல் இருக்கும்போது அந்த தப்பு நடந்துருச்சுன்னா பெருசாக்கி விமர்சனாக்கி வீடியோவை எடுத்து ஆன்லைனில் போட்டோம். எதுக்குங்க அதெல்லாம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். பிஸ்னஸ் டாக் கூட இந்த மாதிரி காமெண்ட் டாக் நிறைய பேசுகிறேன். ஏன்னா இதெல்லாம் நாங்கள் டெய்லி பப்ளிக்கில் பார்க்குறோம். நான் நிறைய ஊர் போகிறேன்ல, ஒரு ஊர் 2 ஊர் இல்லை. ஹெல்மெட் போடாமல் போகாதீங்க தயவு செஞ்சு. இது ஒரு அவேர்னஸாக கூட எடுத்துக்கோங்க. ஹெல்மெட் இல்லாமல் இந்த சின்ன பசங்க ஓட்டுறதுனால இது பைபாஸில் எவ்வளோ இது நாங்கள் பார்க்குறோம் தெரியுங்களா? ரத்த கண்ணீரே வந்துடும். நமக்கும் அந்த குழந்தைங்க தானே, நமக்கும் குழந்தைங்க தானே. அதெல்லாம் அந்த அம்மாவும் குழந்தையும் வந்து கதறாங்கல்ல. ஹெல்மெட் போட்டுக்கோங்க, நம்ம நல்லதுக்கு தான் சொல்கிறோம். எனக்கு காது கேட்காது, தலைவலிக்கும், அது என்னமோ உங்களுக்கு அவுட்டர்லையாவது போட்டுருங்க. பைபாஸ்லையாவது ஹெல்மெட் போடாமல் போகாதீங்க. அவ்வளோ ஸ்பீடாக போகிறீங்க, ஸ்பீடை குறைங்க. தாய்மார்கள் தாங்க அந்த பைக் வாங்கி கொடுக்கும்போது இது கரெக்ட் இல்லையான்னு அவங்க பார்க்கணும். வாங்கி கொடுங்க, உங்கள் விருப்பம். குழந்தைங்கள தான் நம்ம சம்பாதிக்கிறது. வாங்கி கொடுத்துட்டு சொல்லிக் கொடுங்க, கொஞ்சம் பொறுமையாக போங்க. நாங்கள் பார்க்குறோம்ல, அது அவுட்டரில் டெய்லி ட்ராவலிங்கில் பைபாஸில் இருக்கவ எங்களுக்கே பயம் இருக்கும். நாங்கள் போயிட்டு ரிட்டர்ன் வர முடியல, எங்கள் உயிரே எங்களுக்கு நிரந்தரம் இல்லாத மாதிரி போவோம். சரி, ஓகே, எல்லாம் முருகன் மேலே போட்டுட்டு போயிட்டு வந்துட்டு தான் இருக்கோம். அவ்வளோதான். நீங்களாம் என்ன சாப்பிட்டீங்கன்னு போடுங்க. நிறையா போயிடும் சென்டிமெண்ட்லாம் பேசணும்னு. எல்லாம் அதே மாதிரி குழந்தைங்க தானே, அதே வயசு தானே நம்ம பிள்ளைங்களும் வச்சுருக்கோம். அதனால் அந்த ஒரு இது வருது. நன்றிங்க. இன்னைக்கு மார்னிங் வந்து வாங்க சாப்பிட்லான்ற பிஸ்னஸ் ஸ்டாக்கும் கொடுத்துருக்கேன். இன்னைக்கு டீச்சர்ஸ்க்கெல்லாம் நன்றி சொல்லியிருக்கேன். ஏன்னா இன்னும் 2 நாள் தான். அப்போ நான் பிஸியாக இருப்பேன். என்னென்னா நீங்கள் வீட்டில் இருக்கும்போது தானே இதை சாப்பிட முடியும். அங்கெல்லாம் நான் வந்துட்டேன்னா, வெளியூர் வந்துட்டேன்னா பேசவே முடியாது யார்கிட்டையும். அதுக்காக தான். நன்றிங்க, ரொம்ப நன்றி. லவ் யூங்க எல்லாருக்குமே. பயங்கர சப்போர்ட். சென்னையில் சரியான சேலு. 1 minute சேலஞ்சும் விட்டுறாதீங்க, மல்டிபிள் சேலஞ்சையும் விட்டுறாதீங்க. அது ஒரு குட்டி பிஸ்னஸ் ஸ்டாக் தரட்டா? டைம் ஆயிடுச்சு. இது தரேன்.